ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம எனக்கு எண்டே கிடையாது படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு எண்டே கிடையாது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 44 minutes இருக்கு. இந்த படத்தை விக்ரம் ரமேஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம டைரக்டர் நடிக்கவும் செஞ்சிருக்காரு ஹீரோவா. அவங்க கூடவே சுவாயம் சித்தா, கார்த்திக் வெங்கடேஷன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஒரு கேப் டிரைவரா இருக்காங்க. அவங்க வீக்கெண்ட்ல அன்னைக்கு நைட்டு டியூட்டியை முடிச்சுட்டு போயிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சரக்கடிக்கணும் அப்படின்ற பிளான்ல இருக்காங்க. கடைசி சவாரியை ஒரு பார்ல இருந்து பிக்கப் பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் உமன். அவங்கள வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றாங்க. டிராப் பண்ணதும் வீக்கெண்ட் அதுமா என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, நான் நேரா போயிட்டு சரக்கடிக்க தான் போறேன்னு இவரு சொல்ல, அவங்க அப்ப உள்ள வாங்கல ஒன்னா உட்காந்து சரக்கடிக்கலாம் அப்படின்னு அவங்க கூப்பிட, அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு சிம்பிளான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. அதுல ஒரு தரமான படமா கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம டைரக்டர், அதாவது அவர் ஹீரோவும் நடிச்சிருக்காரு, அவரும் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. கேரக்டர் ரைட்டிங் ஒரு சில கேரக்டர் தான் படத்துல வருது, ஆனா எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப நச்சுன்னு எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா எழுதி எடுத்திருக்காங்க. படத்துல அங்கங்க வர சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்மள எங்கேஜியா உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபில படத்துக்கு என்ன வேணும் ரொம்ப பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த படம் ஒரு லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருக்க படம் தான், ஆனா ஒரு தரமான ஸ்டோரி பிளாட்டோட ஒரு தரமான மேக்கிங்கோட எடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் ஒரு சூப்பரான படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.